ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்க்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றது தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். நியாய விலைக்கடை நேர்முக தேர்வில் கட்டாயம் கேட்கப்படும் கேள்விகள். முதலாவது கேள்வி, ரேஷன் கடை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நமக்கு தேவையான பொருட்கள் மிகவும் விலை மலிவாக கிடைப்பது ரேஷன் கடைகளில் தான். அடுத்தது, அது மட்டும் அல்லாமல் மக்களுக்கு இலவசமாக அரிசி கிடைக்கிறது. இந்த சலுகையானது தமிழக மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலத்தில் 1 கிலோ அரிசி ரூபாய் 1க்கு வழங்கப்பட்டது. அடுத்தது, அதன் பிறகு அம்மா அவர்களின் ஆட்சி வந்தபோது தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக அரிசி கொடுக்கப்பட்டது. இது மட்டும் அல்லாமல் பண்டிகை காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நியாய விலை கடையில் பரிசு பொருட்களும் வழங்கப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, ரேஷன் கடை எந்த துறையின் கீழ் வருகிறது? தமிழ்நாட்டில் கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படுகிறது. மூன்றாவது கேள்வி, ரேஷன் கடை திட்டம் யார் கொண்டு வந்தது? கலைஞர் ஆட்சியில்தான் பொது விநியோக திட்டம் PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தொடங்கப்பட்டு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் குடும்ப அடையாள அட்டையை ஆதாரமாக கொண்டு ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டது. நான்காவது கேள்வி, ரேஷன் கார்டு என்றால் என்ன? ரேஷன் கார்டு என்பது அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். இந்த அட்டையின் உதவியுடன் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் NFSA 2013ஆம் ஆண்டின்படி தகுதியுள்ள குடும்பங்கள் மானிய விலையில் உணவு தானியங்களை வாங்கலாம். ஐந்தாவது கேள்வி, NFSA என்றால் என்ன? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இம்ப்ளிமெண்டட் அட் 2013. ஆறாவது கேள்வி, தமிழ்நாட்டில் எத்தனை வகையான ரேஷன் அட்டைகள் உள்ளன? தமிழ்நாட்டில் 5 வகையான ரேஷன் அட்டைகள் உள்ளன. ஏழாவது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள வெவ்வேறு வகையான ரேஷன் அட்டைகள் என்ன? முதலாவது PHH ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் என்று பொருள். இரண்டாவது PHHAAY ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் அந்தியோதய அன்னா யோஜனா கார்டு என்று பொருள். மூன்றாவது NPHH நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் என்று பொருள். நான்காவது NPHHS நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் ஸ்டேட் சப்சிடி. ஐந்தாவது NPHHNC நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் நோ கமாடிட்டி. எட்டாவது கேள்வி, நியாய விலை கடை நடைமுறைப்படுத்தல் நிலைமை. முதலாவது, மாவட்டங்கள் 38, வட்டங்கள் 318, கிடங்குகள் 257, நியாய விலை கடைகள் 34,793, மண்ணெண்ணெய் பங்குகள் 289, மொத்த இடங்கள் 35,082. ஒன்பதாவது கேள்வி, நியாய விலை கடை குடும்ப அட்டை விவரங்கள். முதலாவது, குடும்ப அட்டைகள் 2,25,17,736. இரண்டாவது, பயனாளிகள் 7,03,52,602. ஆதார் பதிவுகள் 6,99,52,597. நான்காவது, கைபேசி பதிவுகள் 2,25,15,973.
10வது கேள்வி, ரேஷன் கடை விடுமுறை நாட்கள் என்ன? ரேஷன் கடை மாதத்தில் முதல் வரும் 2 வார வெள்ளிக்கிழமை விடுமுறை. அடுத்து வரும் வாரம் 2 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இதுபோல் மாதத்தில் 4 நாட்கள் விடுமுறை. 11வது கேள்வி, ரேஷன் கடை வேலை நேரம் என்ன? ரேஷன் கடை திறக்கும் நேரம் கிராமத்திற்கு ஒரு மாதிரியும் நகரப்புறத்திற்கு ஒரு மாதிரி இருக்கும். நகர்ப்புறம் எடுத்துக்கொண்டால் காலை 8:30 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் பொருட்கள் கொடுப்பார்கள். அதன் பின்பு மதியம் 3 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பொருட்கள் கொடுப்பார்கள். கிராமம் என்றால் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் போடுவார்கள். அதன் பின்பு மதியம் 2 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் பொருட்கள் கொடுப்பார்கள். 12வது கேள்வி, பொது விநியோக முறை பிடிஎஸ் பற்றி புகார் செய்யும் முறை என்னென்ன? தமிழ்நாட்டில் பொது விநியோக முறை பிடிஎஸ் பற்றி புகார் செய்ய நீங்கள் 1967 அல்லது 1800-425-5901 என்ற கட்டணமில்லா எண்ணை அழைக்கலாம். தமிழ்நாடு பிடிஎஸ் இணையதளமான tnpds.gov.in இல் ஆன்லைனில் புகார் பதிவு செய்யலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிலிருந்து 9773-39-04-050 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலமும் புகார் அளிக்கலாம். SMS PDS 107 ஆக இருக்க வேண்டும். 13வது கேள்வி, நியாய விலை கடையில் கொடுக்கப்படும் பொருட்கள் என்ன? அரிசி, சர்க்கரை, கோதுமை, மண்ணெண்ணெய், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாமாயில், உப்பு, டீதூள், சோப்பு. 14வது கேள்வி, திணை சிறுதானியங்கள் என்றால் என்ன? திணை என்பது தானிய பயிர்கள் அல்லது தானியங்கள். அவை உண்மையில் விதைகள். அவை ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் பரவலாக வளர்க்கப்படுகின்றன. உண்மையில் திணைகள் இந்த பிராந்தியங்களில் மிக நீண்ட காலமாக முக்கிய உணவாக இருந்தன. 15வது கேள்வி, திணை சிறுதானியங்கள் வகைகள் யாவை? முதலாவது குதிரைவாலி, 2வது வரகு அரிசி, 3வது சாமை, 4வது திணை, 5வது பனிவரகு, 6வது சோளம், 7வது கேழ்வரகு, 8வது கம்பு, 9வது ராகி. 9 வகைகள் உள்ளன. 16வது கேள்வி பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை வகைகள் அதன் குறியீடு என்ன? முதலாவது PHH ரேஷன் கார்டு மீனிங். PHH ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் முன்னுரிமை உள்ளவர்கள். PHH பிரிவில் உள்ள குடும்ப அட்டைகள் மொத்தமாக தமிழ்நாட்டில் 76,99,940 உள்ளன. PHH என்னும் குறியீடு உங்கள் குடும்ப அட்டையில் இருந்தால் ரேஷன் கடையில் மாதத்திற்கு 8 கிலோ அரிசி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2வது PHH AAY ரேஷன் கார்டு மீனிங். PHH AAY ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் அந்தியோதய அண்ணா யோஜனா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள். PHH AAY குடும்ப அட்டை என்றால் என்ன? ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் அந்தியோதய அண்ணா யோஜனா கார்டு என்று பொருள். இந்த PHH AAY எனும் குறியீடு உள்ள குடும்ப அட்டை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும். இந்த பிரிவில் உள்ளவர்களுக்கு 35 கிலோ அரிசி குறைந்த விலையில் வழங்கப்படும். PHH AAY பிரிவில் உள்ள குடும்ப அட்டைகள் மொத்தமாக தமிழ்நாட்டில் 18,64,600 உள்ளன. 3வது NPHH ரேஷன் கார்டு மீனிங். NPHH நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட்
முன்னுரிமை இல்லாதவர்கள். NPHH குடும்ப அட்டை என்றால் என்ன? நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் என்று பொருள். NPHH எனும் குறியீடு உங்கள் குடும்ப அட்டையில் இருந்தால் ரேஷன் கடையில் அரிசி உட்பட சர்க்கரை மற்றும் அனைத்து பொருட்களும் வாங்க முடியும். NPHH பிரிவில் உள்ள குடும்ப அட்டைகள் மொத்தமாக தமிழ்நாட்டில் 90,08,842 உள்ளன. 4வது NPHH-S ரேஷன் கார்டு மீனிங். NPHH-S எனும் குறியீடு உங்கள் குடும்ப அட்டையில் இருந்தால் ரேஷன் கடையில் அரிசியை தவிர்த்து மற்ற அனைத்து பொருட்களும் வாங்கலாம். NPHH-S பிரிவில் உள்ள குடும்ப அட்டைகள் மொத்தமாக தமிழ்நாட்டில் 10,01,605 உள்ளன. 5வது NPHH-NC ரேஷன் கார்டு மீனிங். NPHH-NC எனும் குறியீடு உங்களுடைய குடும்ப அட்டையில் இருந்தால் நீங்கள் நியாய விலை கடையில் எந்த ஒரு பொருளும் வாங்க இயலாது. குடும்ப அட்டையை நீங்கள் ஏதோ ஒன்றிற்காக அடையாளத்திற்கோ அல்லது முகவரி சான்றாகவோ மட்டுமே வைத்து கொள்ள முடியும். 17வது கேள்வி, நியாய விலை கடையில் கொடுக்கப்படும் பொருட்கள் மற்றும் அவற்றின் விலை பற்றி சொல்க. வரிசை எண் 1. ரேஷன் பொருள் அரிசி. விலை இலவசமாக வழங்கப்படுகிறது. சர்க்கரை ரூபாய் 13.50 ஒரு கிலோவிற்கு. கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது. மண்ணெண்ணெய் 1 லிட்டருக்கு 16 ரூபாய் 50 துவரம் பருப்பு 1 கிலோவிற்கு ரூபாய் 30. உளுத்தம் பருப்பு 1 கிலோவிற்கு 30 ரூபாய். பாம் ஆயில் 1 லிட்டருக்கு 25 ரூபாய். உப்பு 1 கிலோவிற்கு 8 ரூபாய். டீ தூள் 100 கிராமிற்கு ரூபாய் 24. சோப்பு 1 அல்லது 2. 18வது கேள்வி, ரேஷன் கடை விடுமுறை பட்டியல் என்ன? தேதி ஜனவரி 15, 2024. கிழமை திங்கட்கிழமை. பண்டிகை பொங்கல். அடுத்தது ஜனவரி 25, 2024 வியாழக்கிழமை தைப்பூசம். ஜனவரி 26, 2024 வெள்ளிக்கிழமை குடியரசு தினம். ஏப்ரல் 11, 2024 வியாழக்கிழமை ரம்ஜான். ஏப்ரல் 14 2024 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு. மே 1 2024 புதன்கிழமை மே தினம். ஆகஸ்ட் 15, 2024 வியாழக்கிழமை சுதந்திர தினம். செப்டம்பர் 7 2024 சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. அக்டோபர் 2, 2024 புதன்கிழமை காந்தி ஜெயந்தி. அக்டோபர் 12, 2024 சனிக்கிழமை விஜயதசமி. அக்டோபர் 31 வியாழக்கிழமை தீபாவளி. டிசம்பர் 25, 2024 புதன்கிழமை கிறிஸ்துமஸ். 19வது கேள்வி, அரசு பணிகளுக்கு பென்ஷன் திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது? ஏன் கொண்டு வந்தார்கள்? ஓய்வூதியம் என்னும் அடிப்படை பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் 1857 ஆண்டிலேயே கொண்டு வரப்பட்டது. இது அவர்கள் நாட்டில் இருந்த அடிப்படையிலேயே கொண்டு வரப்பட்டது. இது நாளடைவில் மாற்றங்கள் சீர்திருத்தங்களுடன் சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்தது. இது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஓய்வுக்கு பின்னர் வருமானம் இன்றி துன்புறக்கூடாது எனும் உயரிய நோக்கத்தில் விளைந்தது. ஆகவே வயதான காலத்தில் யாரையும்
தாராமலிருக்க செய்யப்பட்ட ஏற்பாடு. 20வது கேள்வி, புதிய ரேஷன் கார்டுக்கு எப்படி விண்ணப்பிப்பது? ஒவ்வொரு மாநில அரசும் தனித்தனி விண்ணப்ப படிவங்களை நிர்ணயித்துள்ளன. அவை ரேஷன் கார்டு பெறுவதற்கு கைமுறையாக அல்லது ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம். பெரும்பாலான மாநிலங்களில் பொதுவாக பின்பற்றப்படும் பொதுவான நடைமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. தகுதி: மாநில அரசாங்கத்திடம் இருந்து ரேஷன் கார்டை பெறுவதற்கான தகுதி அளவுகோல்கள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒரு தனிநபர் முதலாவது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மற்ற மாநிலங்களில் ரேஷன் கார்டு வைத்திருக்க கூடாது. மூன்றாவது, தனித்தனியாக வாழவும் சமைக்கவும். நான்காவது, விண்ணப்பதாரர் மற்றும் குடும்ப உறுப்பினர் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, அதே மாநிலத்தில் வேறு எந்த குடும்ப அட்டையும் வைத்திருக்க கூடாது. அடுத்தது, தேவையான ஆவணங்கள். விண்ணப்பதாரர் உள்ளூர் ரேஷன் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களின் பட்டியல் பின்வருமாறு. முதலாவது, பூர்த்தி செய்து கையொப்பமிட்ட விண்ணப்ப படிவம். இரண்டாவது, விண்ணப்பதாரரின் ஆதாரம் பின்வருவனவற்றில் ஏதேனும் இருக்கலாம். தேர்தல் புகைப்பட அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் அல்லது பாஸ்போர்ட், வேறு ஏதேனும் அரசு வழங்கிய அடையாள அட்டை. அடுத்தது, விண்ணப்பதாரரின் தற்போதைய இருப்பிட சான்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அது பின்வரும் ஆவணங்களில் ஏதேனும் இருக்கலாம். மின் கட்டணம், தொலைபேசி கட்டணம், வங்கி பாஸ் புத்தகம், வாடகை ஒப்பந்தம் அல்லது வாடகை செலுத்திய ரசீது, குடும்ப தலைவரின் புகைப்படம். அடுத்தது, விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் பற்றிய விவரங்கள். அடுத்தது, பழைய ரத்து செய்யப்பட்ட அல்லது சரணடைந்த ரேஷன் கார்டு ஏதேனும் இருந்தால். விண்ணப்பதாரர் விண்ணப்ப படிவத்துடன் குறைந்தபட்ச அடிப்படை கட்டணத்தை செலுத்த வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதும் கோப்புகளை சரிபார்ப்புக்கு அனுப்பப்படும். சரிபார்ப்புக்கு பொறுப்பான அதிகாரி மேலும் செயலாக்கத்திற்காக விண்ணப்பதாரர் சமர்ப்பித்த விவரங்களை ஆய்வு செய்து சான்றளிக்க வேண்டும். இந்த ஆய்வு பொதுவாக விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அனைத்து விவரங்களும் அதிகாரியால் சரிபார்க்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டவுடன் விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானத்தின் அடிப்படையில் ரேஷன் கார்டு உருவாக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் விண்ணப்பதாரருக்கு அதற்கான காரணங்களுடன் நிராகரிப்பு கடிதம் வழங்கப்படும். ஏதேனும் தவறான அல்லது தவறான தகவல் இருந்தால் விண்ணப்பதாரர் கிரிமினல் வழக்கு தொடரவும். அதன் விளைவாக சட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட தண்டனைக்கும் பொறுப்பாவார். சரி, ஓகே விவர்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரேஷன் ஷாப் இன்டர்வியூக்கு இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.